கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மொத்தம் 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்கள் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி என்பது நிலவுகிறது. அதே போல தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் 30ஆம் தேதியும் திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், அதே போல ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 1ஆம் தேதி வரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் 29, 30, அதே போல 31லிருந்து 2ஆம் தேதி வரையிலும் வெப்பநிலைக்கான மாற்றங்கள் என்பது படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதிக போல தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மற்றும் 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பிலிருந்து வெப்பநிலை என்பது அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதிகமாக வெப்பநிலை இருக்கும் பொழுது ஈரப்பதம் அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதிகபட்சமான வெப்பநிலை 39லிருந்து 40 டிகிரி செல்சியஸாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மொத்தம் 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்கள் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி என்பது நிலவுகிறது. அதே போல தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் 30ஆம் தேதியும் திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், அதே போல ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 1ஆம் தேதி வரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் 29, 30, அதே போல 31லிருந்து 2ஆம் தேதி வரையிலும் வெப்பநிலைக்கான மாற்றங்கள் என்பது படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதிக போல தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மற்றும் 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பிலிருந்து வெப்பநிலை என்பது அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதிகமாக வெப்பநிலை இருக்கும் பொழுது ஈரப்பதம் அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதிகபட்சமான வெப்பநிலை 39லிருந்து 40 டிகிரி செல்சியஸாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.